அனைவருக்கும் வணக்கம். அதாவது முட்டைய பத்தி தான் இன்னைக்கு நம்ம வீடியோல பேச போறோம். முட்டை ஃபர்ஸ்ட் வெஜிடேரியன் டயட்ல வருதா நான் வெஜிடேரியன் டயட்ல இருக்கான்னு ஒரு குழப்பம். அப்புறம் முட்டைய சாப்பிடுறது, அதாவது வெஜ் பிளஸ் எக் மட்டும் எடுத்துக்கிற ஒரு குரூப். இந்த எக்க சாப்பிடறதுன்னு முடிவு பண்ணிட்டா வெள்ளைய மட்டும் சாப்பிடுறதா இல்ல மஞ்சள் கருவையும் சேர்த்து சாப்பிடுறதா, இப்படி நிறைய குழப்பங்கள் இருக்கு. இத பத்தி பேஷண்ட்ஸ் நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருக்காங்க. அதனால முட்டையை எப்படி சாப்பிடணும், அதனால என்ன பெனிஃபிட்ஸ் இருக்குன்றத பத்தி தான் இந்த பதிவுல நான் பேச போறேன். ஃபர்ஸ்ட் முட்டையில இப்ப பல வகையான கலரா முட்டை இருக்கு. நாட்டுக்கோழி முட்டை தனியா இருக்கு, பிராய்லர் முட்டை இருக்கு. எது எப்படி இருந்தாலும் கோழிய பத்தி நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் கோழி மண்ணுல இருக்கிற விதைகளை நிறைய சாப்பிடும். அப்புறம் கோழிக்கு என்ன உணவு கொடுக்குறாங்க, கம்பு, அந்த சோளத்தை இது பண்றது, அரிசி, குருண அரிசி, இதெல்லாம் தான் கோழி சாப்பிடுது. அது எல்லாமே தானியங்களை சாப்பிடறதுனால அது இடுற முட்டையில நிறைய சத்துக்கள் இருக்கதான் செய்யுது. அத நாங்க எங்களோட சயின்ஸ்ல கம்ப்ளீட் பயாலஜிக்கல் புரோட்டீன் அப்படின்னு சொல்லுவோம். அனிமல் புரோட்டீன் தான் இது. அதுல கம்ப்ளீட் புரோட்டீன். அதுல வெள்ளை, மஞ்சள் இப்படி தனித்தனியா நம்ம அனலைஸ் பண்ணாம நீங்க முட்டை சாப்பிடறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா மஞ்சக்கருவோட சேர்த்தே சாப்பிடுங்க. அப்பதான் ஃபுல் பெனிஃபிட் கிடைக்கும். புரோட்டீன், எனக்கு புரோட்டீன் மட்டும்தான் வேணும், ஃபேட் வேண்டாம் அப்படின்னு மஞ்சளை மட்டும் ஒதுக்கிட்டு சாப்பிடும்போது நமக்கு அந்த முட்டையில கிடைக்கிற முழு பெனிஃபிட்டுமே கிடைக்கிறது இல்லை. ஏன்னா இப்ப மஞ்சள் கருவுல தான் நிறைய சத்துக்கள் இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா புரோட்டீன், ஃபேட் முட்டையில இருக்கு, 78 கிலோ கேலரிஸ் அதுல கிடைக்குது அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். ஆனா இந்த முட்டையில கோலின், லெசித்தின், லியூசின் இந்த மாதிரி நிறைய மைக்ரோ நியூட்ரியன்ஸ் இருக்கு, ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் இருக்கு. இந்த கோலின் பாத்தீங்கன்னா நம்மளோட மூளையில அசிட்டைல் கோலின் அப்படின்றதுதான் நம்மளோட மெமரிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். குழந்தைங்களுக்கு எக் டெய்லி ஒண்ணு கொடுத்தோம்னா பிரெயின் டெவலப்மெண்ட் நல்லா இருக்கும். அடுத்தது இந்த லெசித்தின், லியூசின் இதெல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு அமினோ ஆசிட் குரூப்ல வரும். இது எல்லாமே நம்மளோட ஹார்மோனல் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்ப நல்லது. அடுத்தது இதுல ஜீசாந்தின்ஸ் அப்படின்னு ஒரு கலரிங் ஏஜென்ட்னு வச்சுக்கோங்க. அது இயற்கையாவே இருக்கிறனாலதான் இந்த முட்டையில மஞ்சள் கரு எல்லோவும் இல்லாம ஒரு ஆரஞ்சு இல்லாம ஒரு மிக்சட் கலர்ல ஒரு அழகான கலர்ல இருக்கு. இந்த இது கரோட்டினாய்ட்ஸ் அப்படின்றது நம்ம கண்ணுக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். இந்த கண்ணுல உள்ள ரெட்டினா இதெல்லாம் நல்லா இருக்கிறதுக்கும் இந்த எக் யோக் அந்த மஞ்சள் கரு ரொம்ப நல்லது. அதனால வெள்ளைய மட்டும் சாப்பிடாம மஞ்சளும் சேர்ந்து சாப்பிடும் போது நமக்கு விட்டமின் ஏ, ரெட்டினாய்ட்ஸ் சொல்லுவோம் பாத்தீங்களா, விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் K2 இதெல்லாம் நிறைய அந்த எக்குல இருக்கு. சோ இந்த எல்லா சத்துக்களுமே நமக்கு கிடைக்கும். ஒரு நாளைக்கு எத்தனை எக்கு சாப்பிடலாம் அப்படின்னா 2ல இருந்து ஒரு 4 எக் வரைக்கும் சாப்பிடலாம். நீங்க 4 எக் சாப்பிடுறீங்க அப்படின்னா ஒரு மீல ஸ்கிப் பண்ணணும். அதை மட்டுமே சாப்பாடா சாப்பிடணும். நீங்க சாப்பாடையும் சாப்பிட்டு இந்த 4 எக்கையும் ஆம்லேட் போட்டு ஒன்னா பாயில் பண்ணி எல்லாத்தையும் சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா வெயிட் ஏறிடும். சோ இதுல கார்போஹைட்ரேட் இல்லைன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட 1 கிராமுக்கு கம்மியா தான் கார்போஹைட்ரேட் இருக்கு. அதனால நமக்கு கிரேவிங் இருக்காது. கார்போஹைட்ரேட் நமக்கு ரொம்ப ஒரு கிரேவிங்க கொடுக்குது. இந்த கிரேவிங் இந்த எக்ல இருக்காது. அதனாலதான் பாத்தீங்கன்னா மசில் பில்டப் பண்றதுக்குலாம் எக் எடுத்துக்குங்கன்னு சொல்லுவாங்க. எக் மட்டும் சாப்பிட்டுட்டு விட்டுற சொல்லுவாங்க. அப்ப நல்லாவே பசி தாங்கும். ஏன்னா அதுல ஃபேட்டும் உங்களுக்கு புரோட்டீனும் தான் இருக்கு. அப்படின்றனால உங்களுக்கு இன்சுலின் ரொம்ப ஹைக்கு போகாது. இன்சுலின் லெவல் ரொம்ப வராது. இன்சுலின் ரொம்ப சுரந்தாதான் நமக்கு பிரச்சனை. சோ இந்த இன்சுலின் இண்டெக்ஸும் நல்லா மேனேஜ் பண்ணுது இந்த எக். அதனால எக் சாப்பிடறதுன்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா மஞ்சள் கருவோட சேர்த்து சாப்பிடுங்க. ஆனா இதை எந்த அளவுக்கு நம்ம குக் பண்ணி சாப்பிடணும், ஃபுல்லா போட்டு பாயில் பண்ணி ரொம்ப நேரம் பாயில் பண்ணாலும் அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ போயிடுது. அப்ப என்ன பண்ணலாம் அப்படின்னா தோசைக்கல்லுல அப்படியே அடிச்செல்லாம் ஊத்தக்கூடாது. தோசைக்கல்லுல அப்படியே பொத்து அப்படியே ஊத்தணுமே தவிர முட்டையை ஒரு பாத்திரத்துல ஊத்தி அடின்னு அடிச்சு அதை அப்படியே போடும்போது அதோட நியூட்ரிட்டிவ் வேல்யூ மாறுது. சோ அப்படியே உடைச்சு மஞ்சள் தனியா வெள்ளை தனியா இருக்கணும். ஒரு லைட்டா பரட்டி போட்டு அந்த வெள்ளைக்கரு மட்டும் வேகிற அளவுக்கு முட்டை வெந்தா போதும். பச்சையா முட்டை எடுத்துக்கலாமா அப்படின்னு சொல்லி சில கேள்விகள் இருக்கு. இந்த முட்டையில இப்ப வெயில் காலங்கள்ல சில கிருமிகள் அதுக்குள்ள இருந்தா அது நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்துறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஆனா சில பேஷண்ட் கோமா ஸ்டேஜ்ல இருக்கும்போது புரோட்டீன் நமக்கு கொடுக்கணும் அப்படின்னா நாங்களுமே அந்த மஞ்சக்கருவை மட்டும் தனியா பிரிச்சுட்டு அந்த வெள்ளைய மட்டும் எடுத்து ரயில்ஸ் டியூப்ல எல்லாம் கொடுக்குறோம்.
ஐசியூ செட்டப்ல சில கண்டிஷன்ல நாங்களுமே இதை பண்றோம். ஸோ வந்து பச்சையா முட்டை சாப்பிட்றத விட வேக வச்சு சாப்பிடணும். ரொம்ப டீப் பாயிலிங் பண்ணாம, ரொம்ப ஃப்ரை பண்ணி மசாலா ஐட்டம்ஸ்லாம் நிறைய ஆட் பண்ணாம, ஜஸ்ட் வந்து அப்படியே குக் பண்ணி அந்த வெள்ளை வேகிற அளவுக்கு பரட்டி போட்டு எடுத்து சாப்பிட்றது நல்லது. இவ்வளவுதான் உங்களோட டவுட்ஸ் நினைக்கிறேன். வேற ஏதாவது டவுட்ஸ்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. நன்றி, வணக்கம்.